அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 புதன்கிழமை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சில தொழில்நுட்ப காரணங்கள், கோளாறு காரணங்கள் காரணமாக தாமதமாக நிகழ்ச்சி ஆரம்பித்தமைக்கு உங்களிடம் நாங்கள் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இப்படி இருக்கும்போது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ரணில் சஜித்தினே வேண்டும், அவர்கள் இருவருக்குமே போட்டி என்கிறார் ராஜித சேனாரட்ன. இடம்பெறவிருக்கும் தேர்தலில் இதுவரை உள்ள கருத்து கணிப்பில் ரணிலுக்கும் சஜித்துக்குமே போட்டி நிலவுகிறது. மக்கள் விடுதலை முன்னணி 3ஆம் இடத்தில் உள்ளது. இந்நிலையில் சஜித்தும் ரணிலும் ஒன்றிணை வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு என பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இடம்பெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்குமே போட்டி நிலவுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி எமது தாய் வீடு. கட்சிகள் பிளவுபடுகின்றன, பின்னர் இணைகின்றன. அதன் பிரகாரம் சஜித்தையும் ரணிலையும் ஒன்றிணைக்க நான் பல முயற்சிகளை மேற்கொண்டேன். 2 மணி நேரம் இது தொடர்பாக சஜித்துடன் பேசினேன். நாங்கள் இருதரப்பும் ஒன்றுபட்டு 2 கட்டங்களுக்கு அதிகாரத்தை பெற்றுக்கொள்வோம் என தெரிவித்தேன். ஆனால் அதற்கு அவர் இணங்கவில்லை. இவர் ஐடியா கொடுத்துருக்கிறாரு, ஒரு யோசனை ஒன்று கொடுத்துருக்காரு, நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வோம் என்று. ஆனால் சஜித் பிரேமதாஸ் ஏற்கனவே கூறிவிட்டார், யாருடனும் எங்களுக்கு எந்த டீலும் இல்லை. எனக்கு இருக்கும் டீல் 220 லட்சம் மக்களுக்கும் எனக்குமே டீல் இருக்கின்றது என்று சஜித் பிரேமதாச அது பல இடங்களில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். பொருளாதார செயற்திட்டத்தை இடைநிறுத்துவது ஆபத்தானது, மத்திய வங்கி ஆளுநர் எச்சரிக்கை. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் பொருளாதார செயற்திட்டத்தை இடைநிறுத்துவதானது 2 வருடங்களுக்கு முன்னர் நாடு முகம் கொடுத்த பொருளாதார சமூக நெருக்கடி மீண்டும் தோன்றுவதற்கு வழிகோலும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க எச்சரித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற இலங்கை தொழில் வல்லுநர் அமைப்பின் 37வது வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் தான் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நானும் அந்த நாட்டின் பொருளாதார மீட்சியை இலக்காக கொண்டு தொடர்ந்து பேசியிருக்கிறார். இலக்காக கொண்டு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்பு செயன்முறையானது நடுத்தர நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாதது எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு குறுங்கால மறுசீரமைப்புகள் கடினமானவையாக இருப்பினும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த இந்த மறுசீரமைப்புகள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு சகல தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவது நிலைபெறான வளர்ச்சியை நோக்கி பாதையில் நாட்டை நகர்த்தி செல்வதற்கு அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதாவது நான் நினைத்தேன், இந்த தேர்தல் கூட்டங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவருடைய அந்த தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் நாடு மோசமான வீழ்ச்சியை சந்தித்துவிடும், நீங்கள் தவறான முடிவெடுத்தால் என்று கூறுவது சில நேரங்களில் பொய்யாக இருக்கலாம் அல்லது வாக்கு வேட்டைக்காக இருக்கலாம் என்று நாம் நினைத்தாலும் கூட மத்திய வங்கியின் ஆளுநர் சொல்கிறார் பொருளாதார செயற்திட்டத்தை இடைநிறுத்துவது ஆபத்தானது என்று. அப்போ கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். சரி, எப்படி இருக்கும்போது 200 மில்லியன் டாலர்களை வழங்கும் உலக வங்கி என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அரசாங்கத்தின் மறுசீரமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக 200 மில்லியன் டாலர் நிதியை வழங்குவதற்கு உலக வங்கி உடன்பாடு தெரிவித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் விசேட ஊடகவியலாளர் மாநாடு நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவான நிதி வசதிக்கு இணையாக அபிவிருத்தி கொள்கை நிதியிடல் வேலை திட்டத்தின் மூலம் உலக வங்கி இலங்கையில் நீடித்த மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரலுக்காக ஒத்துழைப்பு வழங்குகின்றது. இவ்வேலை திட்டம் 2 ஆண்டு வேலை திட்டமாக அமைவதுடன் அதன் முதலாம் கட்டம் 2023ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது. அபிவிருத்தி கொள்கை நிதியிடல் வேலை திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் அரசின் மறுசீரமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த 200 மில்லியன் டாலர் பயன்படுத்தப்பட போகிறது. ஜனாதிபதி அண்மையிலிருந்தே ஒரு கதையை ஒன்றை அடிக்கடி கூறுவார். இந்த தொங்கு பாலம் தொடர்பான ஒரு கதை, அதை மீண்டும் தெரிவித்திருக்கின்றார். தொங்கு பாலத்தை இன்னும் கடக்கவில்லை. ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு, வரியை முற்றாக நீக்கினால் வருமானத்துக்கு என்ன செய்வது என்றும் கேள்வி. இன்னும் தொங்கு பாலம் உள்ள பாதையிலேயே பயணிக்க வேண்டி இருக்கின்றது. சிலர் வரியை முற்றாக நீக்குவதாக கூறுகின்றனர். வரி இல்லை என்றால் என்ன செய்வார்கள்? அரச வருமானம் முற்றாக இழக்கப்படும். அவர்கள் தொங்கு பாலத்தை அறுத்து எரிந்துவிட்டு செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நேற்று செவ்வாய்க்கிழமை மாவனெல்லையில்
இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது தான் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம், ஆனால் முழுமையாக அந்த இடத்திற்கு செல்லவில்லை. மக்களின் வாழ்க்கை சுமையை மேலும் குறைப்பதற்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை அதிகரிப்பதற்கும் புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் எதிர்பார்க்கின்றோம். இன்னும் தொங்குபாலம் உள்ள பாதையிலேயே பயணிக்க வேண்டியிருக்கிறது. சிலர் வரியை முற்றாக நீக்குவதாக கூறுகின்றனர். வரி இல்லை என்றால் என்ன செய்வார்கள்? எமது வருமானம் முற்றாக இழக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மாவநிலையில் நடந்த தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றின் போது தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம் நாளை என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. நாளைய தினமே தான் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் விஞ்ஞாபனமும் நாளைய தினமே வெளியிடப்பட இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாளை வியாழக்கிழமை வெளியிடுவதற்கு ஏற்பாடுகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய நாளை தொடர்கிறது இந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். அதே போன்று கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தேர்தல் விஞ்ஞாபனத்தை உத்தியோகபூர்வமாக வெளியிடும் நிகழ்வு இடம்பெற உள்ளது. இயலும் ஸ்ரீலங்கா என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கப்பட்டுள்ளது. நாட்டை வங்குரோத்து நிலையில் இருந்து விடுவித்து பொருளாதார சுபிட்சத்துக்கு இட்டு செல்வதற்கான அடிப்படை நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் படிப்படியாக நாட்டை அபிவிருத்தி அடைந்த நிலைக்கு கொண்டு செல்லும் திட்டங்களுக்கு இயலும் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளிலான தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இலங்கை மக்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு நாட்டை கட்டியெழுப்புவதே இயலும் ஸ்ரீலங்கா என்ற கொள்கை பிரகடனத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கும் என அரசாங்கத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அது எப்படியோ நாளைய தினம்தான் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் விஞ்ஞாபனமும் நாளைய தினம் வெளியிடப்பட இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியினர் நேற்று முன்தினம் அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தார்கள். எனவே இது தொடர்பாக பல நேர்மறையான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. சரி, எப்படியோ அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பியுங்கள். குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் கோரிக்கை. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கையிருப்பில் வெளிநாட்டு கடவுச்சீட்டு அட்டைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் கடவுச்சீட்டு விநியோகம் தற்காலிகமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதம் வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் கடவுச்சீட்டுக்காக விண்ணப்பிக்குமாறு திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த எல்லாரும் பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க, நானும் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும். ஒரு வேளையும் அவங்களுக்கு இருக்காது. இந்த பாஸ்போர்ட் எடுத்து அப்படியே அது அந்த பீரோ உள்ளுக்கு அல்லது அந்த கபட்டில் அந்த ட்ராயரில் அதெல்லாம் அப்படியே இருக்கும், அப்படியே வைத்துக்கொள்வாங்க. ஏன்னால் எல்லாரும் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க, நானும் பாஸ்போர்ட் வச்சுருக்கணும். எல்லாரும் லைசன்ஸ் வச்சுருக்காங்க, நானும் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அப்படிப்பட்டவங்க அப்படி அதற்காக, அதாவது பீரோவில் பூட்டி வைப்பதற்காக பாஸ்போர்ட் எடுக்காதீர்கள், கடவுச்சீட்டை எடுத்து வைக்காதீர்கள். காரணம், நாட்டிலே வெளிநாட்டு கடவுச்சீட்டு அட்டைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் கடவுச்சீட்டு விநியோகம் தற்காலிகமாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து உங்களுக்கு அவசியமாக நீங்கள் அடுத்த மாதம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த மாதம் துபாய் போக வேண்டும், அடுத்த மாதம் நீங்கள் கட்டார் போக வேண்டும், தொழிலுக்காக போக வேண்டும். குடும்ப நிலை மோசமாக இருக்கின்றது, நாட்டு நிலை மோசமாக இருக்கின்றது, அது வேறு விடயம். குடும்ப நிலை மிக மோசமாக இருக்கின்றது. ஆகவே போக வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் நீங்கள் கடவுச்சீட்டை விண்ணப்பியுங்கள் என்று குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் கூறியிருக்கிறது. அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் தலைவர்கள், அது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும், இல்லாட்டி பிரதமர் தினேஷ் குணவர்தனாவாக இருக்கட்டும், யாரோடாவது ஏதாவது பேசினால் அதை பற்றி உடனடியாக மகாநாயக்க தேரர்களுக்கும் அதே போன்று நாட்டுக்கும் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்காவிட்டால் அவர்களே அழைத்து, என்ன நீங்கள் தமிழ் எம்பிக்களோடு, வடக்கு மற்றும் கிழக்கு அல்லது மலையகம் யாராவது தமிழ் எம்பிக்களோடு பேசினீங்கன்னு கேட்பாங்க. குறிப்பாக இந்த வடகிழக்கு தமிழ் எம்பிக்களோடு ஜனாதிபதி கதைத்தால் அதை உடனடியாக அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும். தமிழ் எம்பிக்களுடன் என்ன பேசப்பட்டது? ராமண்ய மகாநாயக்க தேரருக்கு ஜனாதிபதி விளக்கம் அளித்திருக்கின்றார். நாங்கள் இதைத்தான் ஐயா பேசினோம், இதைத்தான் நாங்கள் தேரர் பேசினோம் என்று கூறியிருக்கின்றார். வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பில் தமிழ் எம்பிக்களுடன் நடந்த கலந்துரையாடல் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராமண்ய மகாநாயக்க தேரருக்கு விளக்கம் அளித்துள்ளார். நாராயண்பேட்டையில் உள்ள இலங்கை ராமண்ய மகாநிகாயவின் தலைமையகத்துக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு ராமண்ய மகாநிகாயவின் மகாநாயக்க தேரர் மகளுவேவே விமலநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்று தனது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக
பணிகளை ஆரம்பித்த பின்னர் இவ்வாறு சந்தித்திருக்கின்றார். அதன்போது வலபட குணசிறி தேரர், பிரதி பொதுச் செயலாளர் குணவன்ச தேரர், பிரதி பொதுச் செயலாளர் வாத்துவே தம்மவன்ச தேரரும் பல தேரர்கள் அங்கே இருந்தபோது ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், பிரிவினா கல்வி தொடர்பாக எழுதுள்ள பிரச்சனைகள், புனித பூமி சார்ந்த காணி பிரச்சனைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டதுடன் வடகிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தி தொடர்பில் தமிழ் எம்பிக்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல்கள் குறித்தும் மாநாயக்க தேரரும். அதாவது நாங்கள் இந்த வடக்கு கிழக்கிலே ஏற்படுத்தப்பட போகும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் பேசினோம் தேரரே. மற்றபடி இந்த போலீஸ் காணி அதிகாரம் 13 முழுமையாக அமுல்படுத்துவது இதை பற்றி எதுவுமே நாங்கள் பேசவில்லை என்று திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றார். சரி, ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.